PHP எத்தனை டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸை சப்போர்ட் பண்ணுது? +2 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் புக்கில் எத்தனை டேட்டா டைப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனல் EM3 365. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் செலக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இங்கே +2 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் புக்கில் 8 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் 13 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸை சப்போர்ட் பண்ணுது. ஸோ 8 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸுங்கிறது ஸ்ட்ரிங், இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன், அரே, ஆப்ஜெக்ட், நல், ரிசோர்ஸ். இந்த 8 தான் இந்த +2 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் என்ன, எதுக்காக பயன்படுது அப்படின்னா, ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ஸ்ட்ரிங் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் லெட்டரையோ, டெக்ஸ்ட்டையோ, வேர்டையோ, சென்டென்ஸையோ யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கையோ, வேர்டையோ, டெக்ஸ்ட்டையோ வேல்யூவாக செட் பண்ணும்போது, வேல்யூவாக கொடுக்கும்போது அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம டபுள் அப்பர் கொட்டேஷனில் சரவுண்ட் பண்ணணும். அப்போ தான் PHP எடுத்துக்கும், இல்லைனா எடுத்துக்காது. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா PHPயில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்குது. டிஃபால்ட் சின்டெக்ஸ்ன்னு அதுக்கு பேர், அது இருக்குது. அது கொடுத்து தான் அதுக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டிஃபால்ட் சின்டெக்ஸ்க்கு இடையில தான் நம்ம PHP கூட கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஆங்கிள் ப்ராக்கெட் ? PHP, அது ஓப்பன் சின்டெக்ஸ். க்ளோசிங் சின்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ? க்ளோசிங் ஆங்கிள் ப்ராக்கெட். இது ரெண்டு தான் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்ற வேரியபிளை க்ரியேட் பண்ணுறாங்க. பொதுவாக வேரியபிளை க்ரியேட் பண்ணும்போது முன்னாடி டாலர் கொடுக்கணும். எக்ஸ்ன்ற வேரியபிளை க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்ற கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை வேல்யூவாக கொடுக்குறாங்க. இது ஸ்ட்ரிங்கு வேல்யூங்கிறதால நம்ம டபுள் அப்பர் கொட்டேஷனில் சரவுண்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா செமிகோலன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு லைனுக்கும் செமிகோலன் கொடுக்கணும். செகண்ட் பார்த்திங்கன்னா ஒய்ன்ற வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் டபுள் அப்பர் கொட்டேஷனை சரவுண்ட் பண்ணணும். ஆனால் இங்கே சிங்கிள் அப்பர் கொட்டேஷனை சரவுண்ட் பண்ணுறாங்க. ஆனால் சிங்கிள் அப்பர் கொட்டேஷனால் சரவுண்ட் பண்ணலாம். அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எண்டை பார்த்திங்கன்னா செமிகோலன் கொடுத்துருக்காங்க. அதோட அந்த லைன் முடியுதுன்னு அர்த்தம். அப்போது எக்ஸை பிரிண்ட் பண்ணுறாங்க, டிஸ்பிளே பண்ணுறாங்க வெப் பேஜில். அப்போது எக்கோன்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ எக்கோ எக்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் லைன் வந்து பிரேக்காக கொடுத்துருக்காங்க. செகண்ட் லைன் எதுவுமே பிரிண்ட் பண்ணல. அந்த லைன் எதுவுமே வேணாம், நெக்ஸ்ட் லைன் தேர்ட் லைனுக்கு போ அப்படின்றதுக்காக செகண்ட் லைனை பிரேக் கொடுத்துருக்காங்க. பிரேக்கான சின்டெக்ஸ் பார்த்திங்கன்னா BR, அது எக்கோ BR. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒய் வேரியபிளை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதுதான் எக்கோ பயன்படுத்தியிருக்காங்க. எக்கோ ஒய் பார்த்திங்கன்னா இப்போது எக்ஸ் ஒய்ன்ற வேரியபிளை க்ரியேட் பண்ணாங்க. எக்ஸ் ஒய்க்கும் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்தாங்க. எக்ஸ் ஒய்யும் பிரிண்ட் பண்ணாங்க. எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில ஒரு பிரேக் கொடுத்துருக்காங்க, லைன் பிரேக் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டீஜர் பார்த்திங்கன்னா இன்டீஜரில் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ண முடியும், முழு நம்பரை ஸ்டோர் பண்ண முடியும். டெசிமல் நம்பரை நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணால் முழு நம்பரை நான் டெசிமல் நம்பர்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி மேனிபுலேட் பண்ண முடியும் ஃபர்தர் ப்ரோக்ராமிங்கில். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டிஃபால்ட் சின்டெக்ஸ் ஆஃப் PHP. தென் எக்ஸ்ன்ற வேரியபிளை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்ன்ற வேரியபிளில் 59,135 அப்படின்ற நம்பரை வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்பருன்றதால நமக்கு டபுள் அப்பர் கொட்டேஷன் கொடுக்க தேவையில்லை. அப்புறம் அந்த லைன் அதோட டெர்மினேட் பண்ணிருக்காங்க செமிகோலன் கொடுத்து. செகண்ட் பார்த்திங்கன்னா அந்த நம்பரை டம்ப் அப்படின்ற சிஸ்டம் ஃபங்க்ஷனை வச்சு அந்த எக்ஸ்ன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டம்ப் அப்படின்ற சிஸ்டம் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது அந்த வேரியபிளில் எக்ஸ்ன்ற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குது, அந்த வேரியபிள் என்ன டைப் அப்படின்றது அது பிரிண்ட் பண்ணும்.
தேர்டு பார்த்திங்கன்னா ஃப்ளோட் டேட்டா டைப். ஃப்ளோட் டேட்டா டைப் எதுக்கு பயன்படுதுன்னா டெசிமல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணி மேனிபுலேட் பண்ணுறதுக்கு ஃப்ளோட் டேட்டா டைப் பயன்படுது. அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சேம் தான், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டிஃபால்ட் சின்டாக்ஸ் ஆஃப் PHP and then they are creating x வேரியபிள். அந்த எக்ஸ் வேரியபிளில் டெசிமல் நம்பரை ஸ்டோர் பண்ணுறாங்க 19.15. அப்புறம் அந்த எக்ஸ் வேரியபிளில் டிஸ்பிளே பண்ணுறாங்க வேர்டம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. இப்படி தான் ஃப்ளோட் டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பூலியன்றது ஒரு டேட்டா டைப். அந்த டேட்டா டைப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பாசிபிள் டூ ஸ்டேட்ஸை டினோட் பண்ணுறதுக்கு. பாசிபிள் டூ ஸ்டேட்ஸ்னால் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த 2 ஸ்டேட்டையும் டினோட் பண்ணுறதுக்கு பூலியன் டேட்டா பயன்படுது. அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே தெரியும், எக்ஸ்ன்ற வேரியபிள் ட்ரூன்ற வேல்யூவையும் ஒய்ன்ற வேரியபிளில் ஃபால்ஸ்ன்ற வேல்யூவையும் ஸ்டோர் பண்ணுறாங்க, ரெண்டையும் பிரிண்ட் பண்ணுறாங்க. இப்படி தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரேவோட டேட்டா டைப் ஒரு அரேன்ற வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த மல்டிபிள் வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், மேனிபுலேட் பண்ணிக்க முடியும். அதுதான் அரேன்னா ஒரு வேரியபிள் நேமில் மல்டிபிள் வேல்யூவை யூஸ் பண்ணிக்க முடியும், ஸ்டோர் பண்ண முடியும், ஃபர்தராக மேனிபுலேட் பண்ணிக்க முடியும். அதுதான் அரே வேரியபிள். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கார்ன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த கார்ன்ற வேரியபிளை அரேவை அசைன் பண்ணுறாங்க. அந்த அரேவுக்குள்ளே 3 ஸ்ட்ரிங் வேல்யூ வைக்கிறாங்க. இங்கே அரேன்றது 1, அந்த அரேவுக்குள்ளே 3 வேல்யூ இருக்குது, கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல். அந்த 3 வேல்யூவில் அந்த அரேவில் இருக்க 3 வேல்யூ தூக்கி கார்ன்ற வேரியபிளை அசைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேர்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த கார்ன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணி பார்க்குறாங்க, டிஸ்பிளே பண்ணி பார்க்குறாங்க. அப்படி தான் யூஸ் பண்ணணும். வேர்டப் எதுக்கு பயன்படுதுன்னா ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், அதாவது டைப் அண்ட் வேல்யூவை எடுத்து காட்டுறது தான் வேர்டம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ன்ற டேட்டா டைப். ஆப்ஜெக்ட்ன்ற டேட்டா டைப் என்னென்னா ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி அந்த கிளாஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலிமா அந்த கிளாஸில் இருக்கிற மெம்பர்ஸை நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஆப்ஜெக்ட். அது என்னென்னா டேட்டா அண்ட் ஃபங்க்ஷனோட இன்ஃபர்மேஷனை ஆப்ஜெக்ட் ஹோல்ட் பண்ணும். அந்த டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னா கிளாஸில் இருக்கும். அதோட இன்ஃபர்மேஷனை ஆப்ஜெக்ட் ஹோல்ட் பண்ணும். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த கிளாஸ்க்கு நேம் இருக்கிறாங்க ஸ்கூல்னு. அந்த ஸ்கூலுன்ற கிளாஸுக்குள்ளே ஃபங்க்ஷன் மார்க்குன்ற ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறாங்க, அப்புறம் டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த மார்க்குன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே செக்குன்ற ஒரு கீ வச்சு அதில் ஏன்ற வேல்யூவை அசைன் பண்ணுறாங்க. அது திஸ் அப்படின்ற வேரியபிள் மூலிமா ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க அந்த ஸ்கூலுன்ற கிளாஸுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் _OPGன்றதான் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே ஸ்கூலுன்ற கிளாஸுக்கு உள்ளே வைக்கிறாங்க. அதுக்கு நம்ம நியூ ஸ்கூலுன்ற ஆப்ஜெக்ட் கிளாஸுக்கு முன்னாடி நியூன்ற கீவேர்டை ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணி தான் இங்கே நியூ ஸ்கூல் அப்படின்ற ஆப்ஜெக்ட் கிளாஸை தூக்கி ஸ்கூல் OPJ அப்படின்ற _OPJ அப்படின்ற ஆப்ஜெக்டில் அசைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை வச்சு அந்த ஸ்கூலுன்ற கிளாஸ்க்குள்ளே இருக்கிற செக்குன்ற கீவேர்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணுறாங்க, டிஸ்பிளே பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா எக்கோ யூஸ் பண்ணுறாங்க. எக்கோ $school _OPJ அப்படின்னா அந்த OPJ அந்த ஸ்கூல் OPJயில் என்ன இருக்குது, ஸ்கூலுன்ற கிளாஸ் இருக்குது. அந்த ஸ்கூலுன்ற கிளாஸ் என்ன இருக்குது, செக்குன்ற ஒரு கீவேர்டு இருக்குது. அந்த கீவேர்டில் என்ன இருக்குது, ஏன்ற வேல்யூ இருக்குது, அது டிஸ்பிளே ஆகும். அடுத்தது நல்லுன்ற டேட்டா டைப். நல்லுன்ற டேட்டா டைப் என்னென்னா அதில் ஒன்றுமே வேல்யூ இருக்காது, நோ வேல்யூ இன் நல். நம்ம அடிக்கடி தேவைப்படுற மாதிரி இருக்கும் இது நல்லுன்ற டேட்டா டைப். அதுதான் நல்லுன்ற டேட்டா டைப்பை க்ரியேட் பண்ணிருக்காங்க. இப்போது எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அந்த எக்ஸ்ன்ற வேரியபிளில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்ற வேலையை கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வேலையை அசைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்ற வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதே வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதில் நல்லுன்ற டேட்டா டைப்பை கொடுக்குறாங்க. இப்போது அந்த எக்ஸை பிரிண்ட் பண்ண பார்க்குறாங்க, டிஸ்பிளே பண்ண பார்க்குறாங்க.
பார்த்தா நல்லுன்னு வருது. வேர் டம்ப் யூஸ் பண்ணி வேர் அண்டர்ஸ்கோர் டம்ப்ன்ற ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்ன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணால் நல்லுன்னு காட்டுது. ஏன்னா ஃபஸ்ட் லைனில் வேல்யூ கொடுத்துருக்காங்க எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு, செகண்ட் லைனில் எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு நல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லு கொடுத்தா அது நோ வேல்யூ, அதை நல்லுன்னு காட்டுது. அடுத்து ரிசோர்ஸ். எயித்து டேட்டா டைப் பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ்ங்கிறது ஒரு விதமான ஸ்பெசிஃபிக் வேரியபிள். அது இந்த ரிசோர்ஸ்ன்ற வேரியபிள் எதுக்கு பயன்படுதுன்னா எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது. அப்படின்னா ஒரு ஃபைலையோ அப்படி இல்லைன்னா ஒரு கனெக்ஷனையோ டேட்டாபேஸ் கனெக்ஷனையோ ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ரிசோர்ஸ்ன்ற டேட்டா டைப் பயன்படுது. ஸோ இந்த ரிசோர்ஸ்ன்ற டேட்டா டைப்புக்கு எப்போதும் ஒரு ஹேண்ட்லர் வேரியபிள் தேவை. அதை யூஸ் பண்ணி அந்த ஹேண்ட்லர்ன்ற வேரியபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைலையோ அப்படி இல்லை டேட்டாபேஸ் கனெக்ஷனையோ ஹோல்ட் பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி node.txt அப்படின்ற ஃபைல் ஓப்பன் பண்ணுறாங்க. அது ரீடுன்ற மோடில் ஓப்பன் பண்ணுறாங்க. அது ஓப்பன் பண்ணி ஹேண்டல்ன்ற வேரியபிளில் அதை அசைன் பண்ணுறாங்க. அடுத்து வேர்டப்பை யூஸ் பண்ணி அந்த ஹேண்டில் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு பிரேக் விட்றாங்க. அதுக்கு தான் எக்கோ பிஆர் போட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு MySQL டேட்டாபேஸ் கனெக்ஷனை க்ரியேட் பண்ணுறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ஹேண்ட்லர் தேவை. அதுக்கு லிங்க்ன்ற வேரியபிளை க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த லிங்க்ன்றது ஒரு ஹேண்ட்லர். அந்த லிங்க்ன்ற வேரியபிளில் MySQL கனெக்ட்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணி லோக்கல் சிஸ்டத்தில் ரூட்டுன்ற ஐடியில் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற கனெக்ஷனை லிங்க்ன்ற ஹேண்ட்லர் தூக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேர் அண்டர்ஸ்கோர் டம்ப்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த லிங்க்ன்ற ஹேண்ட்லர் வேரியபிளில் என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா ஒரு டேட்டாபேஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிருக்கும். இப்படி தான் இந்த 8 டேட்டா டைப்ஸையும் யூஸ் பண்ணணும். இந்த 8 டேட்டா டைப்ஸையும் நம்ம பிஹெச்பியில் எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்து யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன கொடுக்குறோமோ, என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த வேரியபிளுக்கான டேட்டா டைப் அசைன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுதான் ஒரு ப்ளஸ் இந்த பிஹெச்பியில் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக எந்த ஒரு டேட்டா டைப்பையும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. மற்ற லாங்குவேஜில் நம்ம டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோம்னா அந்த வேரியபிளுக்கு முன்னாடி ஒரு டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் பிஹெச்பியில் அப்படி தேவையில்லை. பிஹெச்பியில் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கு கரஸ்பாண்டிங் டேட்டா டைப் அந்த வேரியபிளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக டிக்ளேர் ஆகிடும். அதுதான் இந்த பிஹெச்பியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். Thanks for watching this video in our channel EM3 365. Like and subscribe, press the bell icon and select all. Our new videos will reach you always.